2030ல ஒரு சவரன் தங்க நகையுடைய விலை 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும்னு இப்பவே சொல்றாங்க. ஏன் தங்கத்தின் மீது நம்ம இந்திய மக்களுக்கு இவ்வளவு மோகம் இருக்கு? அது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சதா இல்ல ஆதி காலத்துல இருந்தே ஆரம்பிச்சதா அப்படிங்கறத கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போற வீடியோ தான் இது. வணக்கம், நான் ஆர்ஜே ரஞ்சித். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சூரியன் எக்ஸ்பிளைன்ஸ். இவ்வளவு தங்கத்தை நம்ம வாங்கி வைக்கிறோமே, இந்தியாவில் தங்கம் இருக்கா அப்படின்னாக்கா இப்ப கிடையாது. ஆனா ஒரு காலத்துல இந்த கேஜிஎஃப் படம்லாம் பார்த்துருப்போம்ல, ஸோ அங்கதான் கோலார் தங்க சுரங்கத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் சோழர்கள் காலத்தில் தங்கம் இருந்ததா சொல்லப்படுது. அங்கே தமிழர்கள் நிறைய போய் வேலை செஞ்சதாகவும் சொல்லப்படுது. அண்ட் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இந்த கோல்டை வச்சு ஃபஸ்ட்டு யார் காயின்ஸை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா நீங்கள் சோழர்கள்னு சொல்லுவீங்க. ஆனால் சோழர்களுக்கு முன்னாடியே வரகுணன் அப்படிங்கிற பாண்டிய மன்னன் கோல்டை வச்சு நிறைய காயின்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் தமிழக வரலாற்றில் பார்த்தீங்கன்னா சோழர்கள் தான் அதிகமான கோல்டு காயின்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எங்கேருந்து தங்கம் கிடைச்சிது அப்படின்னாக்கா இந்த ரொமானியர்கள் மற்றும் கிரீக் பீப்புள் வணிகத்துக்காக இங்கே வரும்போது அவங்க நிறைய தங்கத்தை கொடுத்துருக்குறாங்க. அந்த தங்கத்தை வச்சு தான் இங்கே இந்த காயின்ஸ் எல்லாமே அச்சடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஆதி மனிதனுக்கு ஏன் கோல்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னாக்கா பேசிக்காக அவன் அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்க்கவே இல்லை. மற்ற மெட்டலை விட இந்த மெட்டல் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பளபளப்பாக இருக்குது. அந்த பார்த்த அந்த அட்ராக்ஷன்னால அது ரொம்ப ரொம்ப ஷைனிங்காக இருக்கே அப்படிங்கிறதுனால அது ஒரு கலெக்டிபிளாக தான் வச்சுருந்தான். அதாவது அதை வச்சு அவன் அணிகலன்கள்லாம் போட்டுக்கிட்டான். அதுக்கப்புறமா ஓகே இதை வச்சு ஒரு வணிகம் பண்ணலாமே அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது தான். இதை ஃபஸ்ட்டு கிராக் பண்ணது யார் அப்படின்னா எகிப்தியர்கள். 2500 கிபிலேயே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு லூபியா அப்படிங்கிற இடத்துல தங்க சுரங்கம் அப்படிங்கிறது ஒன்று கிடச்சிருக்கு. அந்த தங்க சுரங்கத்திலேருந்து எக்கச்சக்கமான தங்கத்தை அவங்க எடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு செஞ்சுரிக்கு உலகத்துக்கு தேவையான எல்லா தங்கமும் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது எகிப்தியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா காயின்ஸுமே ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை ஷெக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஷெக்கலில் பார்த்தீங்கன்னாக்கா 2 பங்கு தங்கம் 1 பங்கு வெள்ளி இருந்துச்சு. இதுக்கப்புறமா பேபிலோனியன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஃபயர் எஸ்ஸே அப்படிங்கிற ஒரு மெத்தடை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது தங்கத்தை சூடு பண்ணி அதுலேருந்து பிற மெட்டல்கள்லாம் எடுத்தது பியூர் தங்கத்தை எடுக்கக்கூடிய ஒரு மெத்தடை பேபிலோனியன்ஸ் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் மெத்தட் இன்றைக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லும். அதுக்கப்புறமா கிரீக் மக்கள் தான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சயின்டிஃபிக் புரட்சியை, ஒரு கெமிக்கல் புரட்சியை ஏற்படுத்துகிறாங்க. ஆல்கமி அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமாக வேற ஒரு மெட்டலை தங்கமாக மாற்ற முடியுமா? இப்போ எங்கிட்ட சில்வர் இருக்குது, அந்த சில்வரில் ஏதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை ஏற்படுத்தி அதை தங்கமாக மாற்ற முடியுமா அப்படிங்கிற அந்த விஷயத்தை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னமும் அந்த ஆல்கமி அப்படிங்கிற ப்ராசஸ் இப்போ யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு பக்கம் ஆல்கமி அப்படிங்கிற ப்ராசஸ் போயிட்டு இருக்கிற போது ரோமன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இது ஒரு மிகப்பெரிய கலெக்டிபிளாக மாற்றுறாங்க. ஜூலியட் சீசர் ஒரு போரை வென்று அந்த போரில் வென்ற சந்தோஷத்தில் தன்னுடைய ஒவ்வொரு படை வீரனுக்கும் 200 தங்க நாணயங்களை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க போரில் வென்ற தங்கத்தை வச்சு அந்த நாட்டுடைய மொத்த கடனையுமே அடைச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஹிஸ்டரி சொல்லுது. 1700கள் வரைக்கும் தங்கத்தின் மீதான மோகம் அப்படிங்கிறது அவ்வளோ பெருசாக இல்லை. அதை ஒன்ஸ் வணிகமாக மாற்றலாம், அதை பார்ட்டர் சிஸ்டமாக யூஸ் பண்ணலாம், அதை வச்சு நிறைய பணம் பண்ணலாம்னு ஒன்ஸ் யூரோப்பியன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா 18th செஞ்சுரியில் அதற்கான தேடுதல் வேட்டையை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. யூரோப்பியன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மசாலா ப்ராடக்ட்ஸை தேடி கடல் வழியாக போயிட்டு இருக்கிற போது அமெரிக்காவில் கோல்டு ரிசர்வ் இருக்கிறத பார்த்துருக்குறாங்க. அமெரிக்காவுமே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அண்ட் குறிப்பாக பிரேசிலில் பார்த்தீங்கன்னா ஒரு தங்க சுரங்கம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ கோல்டு ரஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் 1803ல் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. இந்த கோல்டு ரஷ்னால் என்ன அப்படின்னாக்கா யூரோப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முதலாளிகள் இந்த கோல்டை வச்சு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டை தேடி போகிறாங்க. அங்கே எங்கெங்கெல்லாம் கோல்டு கிடைக்குதோ அப்படின்னாக்கா அதை எடுத்துகிட்டு இன்னும் பெரிய பெரிய பணக்காரர்களாக மாறுறாங்க. ஒன்ஸ் இந்த அமெரிக்கா பிரேசில்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிறந்த ஒரு இடமாக பார்க்கப்பட்டது தான் ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்கா அப்படிங்கிறது இயற்கை வளம் நிறைந்த ஒரு நாடு. பட் அங்கே கோல்டு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னவொடனே மொத்த யூரோப்பியன்ஸுமே ஆஃப்ரிக்காவை நோக்கி படையெடுக்கிறாங்க. அது கோல்டன் வேலி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு ஒரு டவுட் உங்களுக்கு என்னைக்காவது வந்திருக்கா? இந்த தங்கத்தை நம்ம கேரட்டில் தான் அளவு பண்ணுறோம். கிலோகிராம்ஸ் தெரியும், கிராம்ஸ் தெரியும். அது என்ன கேரட் அப்படின்னாக்கா முன்னொரு காலத்தில் கராப் சீட்ஸ் அப்படின்னு ஒரு சீடு இருந்திருக்கு. அந்த சீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கான்ஸ்டன்ட் வெயிட்டில் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் தங்கத்தை அளவு பண்ணியிருக்காங்க. அந்த கராப் சீட்ஸ் தான் கால மாற்றத்தில் கெராப் அப்படிங்கிறது கேரட்டாக மாறிடுச்சு. ஸோ அந்த 24 கேரட் அப்படிங்கிறது 99.99% பியூர் ஃபார்ம் ஆஃப் கோல்டு. அது ஈஸியாக வளையக்கூடிய தன்மை கொண்டது. அதுதான் பியூரஸ்ட் ஃபார்ம். இந்த 22 கேரட்னு சொல்கிறாங்களே அதுனா என்ன அப்படின்னாக்கா 22 பங்கு தங்கம்
2 பங்கு வந்து வேறு ஏதாவது மெட்டல். இந்த தங்கத்தோட வந்து காப்பர் மிக்ஸ் பண்ணுவாங்க, நிக்கல் மிக்ஸ் பண்ணுவாங்க, சில்வர் மிக்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுற போது ஒரு ஃபார்ம் கிடைக்குது. அதை வந்து நம்ம மோதிரமாவோ இல்லை வந்து கையில் ஒரு காப்பாவோ பண்ணி போடுறதுக்கு இந்த அதர் மெட்டல்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு கணக்கு ஒன்று இருக்குது, கோல்ட் கவுன்சில் எடுத்திருக்கிறாங்க. 2017 கணக்குப்படி இந்திய பீரோக்கல்ல மட்டும் 23,500 டன் கோல்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் கோவில்களில் மட்டும் 4,000 டன் கோல்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவிலே தங்கம் இருக்கா, இவ்வளோ தங்கம் வச்சிருக்கமே அப்படின்னாக்கா கிடையவே கிடையாதுங்க. சைனா தான் மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் கோல்டு. ஆனால் உலகத்திலேயே மிகப்பெரிய இம்போர்ட்டர் ஆஃப் கோல்டு யாரு அப்படின்னாக்கா இந்தியர்கள் தான். 2019 to 24 தங்கத்துடைய விலை வருஷத்துக்கு 18% ஆவரேஜாக ஏறி இருக்கு. இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை விட ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதனால தங்கத்தில் நிறைய முதலீடு பண்ணுங்கன்னு எக்ஸ்பர்ட்ஸே வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து கோல்டு வாங்கிட்டு இருக்கோம். இந்த கோல்டு வந்து எப்படிலாம் வாங்கலாம், அதற்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது நம்ம இந்தியாவில் அப்படிங்கிறத பற்றி ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கண்டென்ட் வந்து நாங்கள் சூரியன் எக்ஸ்பிளைன்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்க்குமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். மேலே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா அதையுமே எங்களுக்கு சஜஷனாக கீழே கொடுங்க. இப்படி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்லாம் பார்க்கணுன்னாக்கா சூரியன் எக்ஸ்பிளைன்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.